ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு நாளாக இல்லை, நேற்று ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு கிட்டத்தட்ட $57.38. ஸோ இந்த $57.38 ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணி வச்சுருந்த ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஸோ கிட்டத்தட்ட $57.38 ஒரு $64 வரைக்கும் ஆல்ரெடி வந்திருக்கு. இப்போ ஒரு செகண்ட் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு, செகண்ட் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதோட டார்கெட் $64 வரைக்கும் வரத்துக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ நேற்று ஒரு நல்ல ஒரு பை தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் போட்டு ஒரு ஹேமர் கேண்டில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ நேற்று ஹேமர் கேண்டில் கிட்டத்தட்ட 1.32% வரைக்கும் க்ரோத் கொடுத்துருக்கு. ஸோ ஹேமர் கேண்டிலோட ஸ்பெஷாலிட்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஹேமர் கேண்டிலோட என்ட்ரி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த ஹேமர் கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ நம்ம பை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நேற்று போட்டிருந்த ஹேமர் கேண்டிலோட ஹை $59.46. ஸோ அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணனால ஸோ தாராளமாக ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் யூஎஸ் ஆயிலில். ஸோ சேம் தான் க்ரூட் ஆயிலையும். ஸோ க்ரூட் ஆயிலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4821. ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். முன்னா நேற்று ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா ஒரு பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் தான் வந்திருக்கு, -2.696. ஸோ இந்த பாசிட்டிவ் வந்திருந்தும் கூட ஒரு நல்ல ஒரு செல்லிங் எப்போ அப்படின்னா 30 ஏப்ரல் ஒரு செல்லிங் தான் நடந்தது, புதன்கிழமை. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் தான் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 4821 வரைக்கும் இறங்கி ஸோ ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஒரு பை சைடு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலுமே இன்னைக்கு ஒரு பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான லெவல்ஸை பார்க்கலாம், எப்படி ட்ரேடு பண்ணலாம் ஒரு பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி நேற்று ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் எடுத்திருக்கு. ஸோ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 4919 ஸோ அகைன் 4980 வரைக்கும் போயிருக்கு. இந்த 4919 இந்த ஜோன் தான். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல யூஎஸ் ஆயில் போயிட்டு இருக்கனால ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நம்ம தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது நேற்று ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். ஸோ நேற்று ஹை எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5017. ஸோ 5017 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ தாராளமாக பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் 5110 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் இதுக்கு கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு கீழேயோ இல்லைன்னா இந்த 5016க்கு கீழெல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. 5919 வந்ததுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் 5919 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் இல்லை 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் 5016. ஸோ இந்த இடத்துல க்ளோசிங் ஆனால் ஒரு நல்ல ஒரு அக்யூரசி கொடுத்துரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5110. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு 90 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளோ வேணாம், ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் அப்சைட் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல மார்க்கெட் மாட்டினாலும் நமக்கு லக்கு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பை சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, செல்லிங் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லிங் தேவையில்லாமல் ட்ரை பண்ணிடாதீங்க. செல்லிங் இந்த இடத்துல தான் நம்ம ட்ரை பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் நோத்திக்கிறேன். 5102 தான் பார்த்தீங்கன்னா செல்லிங் ஜோன். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் பக்கம் 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ 5102 தான் நம்ம செல்லிங் ட்ரை பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் மேலே வரும். ஸோ இந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் மிஸ் பண்ணிட வேணாம். செல்லிங் மேபி ஈவினிங் டைம் தான் பாசிபிள். 5102 வந்தால் ஸ்டாப் லாஸ் போட்டு செல்லிங் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் இன்னைக்கு. ஸோ கேப் அப் ஓப்பனிங் கிட்டத்தட்ட
$0.0200 வந்து ஒரு அப்சைடு தான் ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹேமர் கேண்டலை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா 300 வரைக்கும் டார்கெட் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ ஹேமர் கேண்டில் போட்டுச்சு அப்படின்னாலே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அது ஹேமர் கேண்டலாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் செல்லிங் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ சில்வர் மட்டும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ பார்க்கலாம். அதாவது மே 1ஓட ஹை $32.67 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பை, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா செல்லிங் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.60% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. டவுன் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி கேண்டில் மாதிரி எடுத்திருக்கு. ஸோ ரெக்கவரி கேண்டில் நம்பலாமான்னா நம்பலாம் தாராளமாக. ஏன்னா சப்போர்ட் எடுத்துட்டு தான் இந்த இடத்துல எடுத்திருக்கு. நீங்கள் ஸ்டாப் லாஸை இந்த இடத்த ஏப்ரல் 30 கேண்டிலோட லோவாக தான் ஸ்டாப் லாஸாக போட்டு நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஒரு இன்ட்ராடே பை எடுக்கிறதெல்லாம் ஈஸியாக வந்து ஏப்ரல் 30ஓட லோவாக ஸ்டாப் லாஸாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மற்றபடி எல்லாமே மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் சைடு தான். ஸோ மற்றபடி ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் கிடையாது. மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் சைடு தான். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து லைவ் மாஸ்டர் கிளாஸ் க்ரூட் ஆயில் வந்து 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜியோட லைவ் மாஸ்டர் கிளாஸ் வந்து ரன் ஆக போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரியிற மெசேஜுக்கு மெசேஜ் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.